பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலும் இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பிலும் அன்பின் தேவ ஜனங்களாகிய உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களை மனதார வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தராகிய தேவனுடைய கிருபை, தயை, சமாதானம் உங்கள் யாவரோடு கூட ஆம் என்றும் ஆமீன் என்றும் இருப்பதாக. இந்த குறிப்பிட்ட கிருபையின் நாட்களிலே நாம் தொடர்ந்து எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் சொல்லுகிறார் என்கிற வார்த்தைகளை நாம் தொடர்ந்து கவனித்து வருகிறோம். இன்றைக்கு பகலில் நடந்த தினந்தோறும் ஆராதனையில் கூட கர்த்தராகிய தேவன் இதே வசனத்தை கொண்டு மிக தெளிவாகவும் மிக அருமையான மகிமையான வெளிப்பாடுகளோடு கர்த்தர் பேசினார். முடிவிலே ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணிக்கத்தக்க அளவுக்கு ஆவியானுடைய வார்த்தை துல்லியமாகவும் ஜெயமாயும் கடந்து வந்தது. அந்த வரிசையில் இப்போதும் ஆண்டுடைய கிருபையினாலே அந்த எரேமியாவின் புஸ்தகத்திலே கர்த்தர் சொல்லுகிறார் என்கிற வார்த்தையிலே 27வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். எரேமியா 31ஆம் அதிகாரம் 27வது வசனம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் மனுஷ வித்தினாலும் மிருக வித்தினாலும் விதைப்பேன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இங்கு ஆண்டவர் தம்முடைய திருவாய் மலர்ந்து வார்த்தைகளை சொல்லும் போது இஸ்ரவேல் குடும்பத்தை குறித்தும் யூதாவின் குடும்பத்தை குறித்தும் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி கர்த்தர் நல்லவே அந்த 2 குடும்பத்தை குறித்து ஆவியானவர் சொல்லும் போது இவர்களை மனுஷ வித்தினாலும் நான் விதைப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்போ ஒவ்வொருவரையும் அந்த வித்தினால் ஆண்டவர் சொல்கிற விதைக்கிறார் என்று சொன்னால் அது எதை குறிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவே. இந்த வித்து என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் போது 1 பேதுரு 1:23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஆமென். எனக்கன்பான தேவச்சனமே, சற்று இந்த வசனங்களை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் இது உங்களுக்கு விளங்கும். எரேமியா 31:27 அவர்களை நான் மனுஷ வித்தினாலும் மிருக வித்தினாலும் விதைப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த வித்து என்பதே இங்கு எதை குறிக்கிறது? 2 விதமான வித்து இருக்கிறதாக காண்பிக்கிறது. ஒன்று அழிவுள்ள வித்து, மற்றொன்று அழிவில்லாத வித்து. இப்போ இஸ்ரவேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் இந்த மனுஷ வித்தினாலும் மிருக வித்தினாலும் விதைப்பேன் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? அந்த 1 பேதுரு 1:23 சொல்லுகிறது, நீங்கள் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதாவது மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் நல்லவை. இங்கு சொல்லப்படுகிற வித்து என்கிறது முதலாவதாக தேவனுக்குள் ஜெனிப்பிக்கப்படுகிற நல்ல ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. ஜெனிப்பிக்கப்படுதல் என்றால் என்ன? அந்த ஜெனிப்பிக்கப்படுகிறது என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? அந்த ஜெனிப்பிக்கிற அனுபவம் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. யாருடைய வாழ்க்கையிலே அதோ மகிமையின் கிருபையாய் வெளிப்படுகிறது என்பதை நாம் காண வேண்டும். அப்ப கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த ஜெனிப்பிக்கப்படுகிற நல்ல ஒரு மாதிரியானது, நல்ல முன்மாதிரியானது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மை புதுப்பிக்கிறார்
என்று அர்த்தம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஆண்டவர் புதுப்பிக்கிற அருமையான ஒரு ஜீவியம் தான் இங்கு ஜெனிப்பிக்கப்படுகிற அனுபவம். எல்லா நாளும் நாம் எல்லா விதத்திலும் நல்லவர்களாகவே இருந்து விடுவது கிடையாது. பல நேரத்திலே கர்த்தருக்கு எதிரானவர்களாகவும் மாறுகிறோம். சில நேரத்திலே சத்துருவானவருக்கு உட்பட்டவர்களாகவும் நாம் மாறிவிடுகிறோம். இதுதான் உண்மை. ஆனால் அப்படி மனுஷனுடைய நிலைமை மாறினாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த எரேமியா 31:27 படி கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையின்படி தம்முடைய ஜனங்களை வித்தினாலே ஜெனிப்பிக்கிறார். நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஜெனிப்பிக்கப்படுகிற காரியம் என்பது என்ன? சரி, ஆண்டவர் ஜெனிப்பிக்கிறார் என்று சொன்னால் மறுரூபப்படுத்துகிறார் என்று சொன்னார். எதை கொண்டு ஆண்டவர் மறுரூபப்படுத்துகிறார்? எதனால் ஆண்டவர் நம்மை மறுரூபப்படுத்துகிறவராய் இருக்கிறார்? யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது. யாக்கோபு 1:18, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். அல்லேலூயா. இங்கு ஆண்டவர் கர்த்தர் நல்லவை, மனுஷ வித்தினாலும் மிருக வித்தினாலும் விதைக்கிறார். அந்த வித்து என்பதை கர்த்தர் நல்லவை மறுபடியும் ஆண்டவருடைய கிருபையினாலே புதிய ஒரு வித்தை காண்பிக்கிறது. அந்த புதிய வித்து என்பது ஆண்டவருக்குள் நாம் ஜெனிப்பிக்கப்படுவதை காண்பிக்கிறது. ஜெனிப்பிக்கப்படுவது என்றால் மீண்டும் பிறப்பிக்கப்படுகிற அனுபவம், மீண்டும் பிறக்கிற அனுபவம், மீண்டும் புதிய குமாரனாய் குமாரத்தியாய் மாறுகிற அனுபவம். அப்படி ஆண்டவர் நம்மை வித்தினாலே ஜெனிப்பித்து அந்த ஜெனிப்பிக்கிறதுனாலே புதிய ரூபத்தை கொடுக்கிறதுக்கு அவர் முதலாவது எதை பயன்படுத்துகிறார் தெரியுமா? யாக்கோபு 1:18 சொல்லுகிறபடி தம்முடைய சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். அல்லேலூயா. தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் பல முறை அல்லது பல நேரம் சொன்னதை இப்ப மீண்டும் சொல்லும்படி கர்த்தருக்குள் ரொம்ப ஆசைப்படுகிறேன். என்ன திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன், இன்னைக்கு சபைகளுக்கு பஞ்சமில்லை, கூட்டங்களுக்கு பஞ்சமில்லை, ஊழியங்களுக்கு குறைவு. ஆனால் எந்த இடத்துல ஒரு ஊழியமானது ஒரு நாளைக்கு தொடர்ந்து 3 கூட்டங்களை நடத்தி அந்த 3 கூட்டங்களிலும் விதவிதமான ஆழமான சத்தியங்களை போதிக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பது அரிதிலும் அரிது. ஆனா ஆண்டவருடைய பெரிய இரக்கத்தினாலே பாருங்க, இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் மூலமாய் அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரைக்கும் ஒரு கூட்டம், பகலிலே 2 மணி முதல் 3:30 வரைக்கும் ஒரு 2வது கூட்டம், இரவிலே 8:30 முதல் 10 மணி வரைக்கும் 3வது கூட்டம். இந்த 3 கூட்டத்துல நீங்க நல்லா கூர்ந்து கவனித்தா வசனத்துக்கு தான் முதலிடம் கொடுக்கும், வசனத்தை தான் அதிகமா விதைக்கிறோம். அப்ப இங்க என்ன நடக்கிறது? இந்த ஊழியத்தை சார்ந்த ஜனங்கள், இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளுகிற ஜனங்கள், இந்த தேவ செய்திகளை கேட்கிறவர்கள், இந்த யாக்கோபு 1:18 சொல்லுகிறபடி நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை சுத்திரம் வசனத்தை கொண்டு உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்றார். வசனத்தை கொண்டு ஆண்டவர் உங்களை இன்னும் புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார் என்றார். அதைத்தான் இங்கு முதலாவது பார்க்கிறோம். எரேமியா 31:27 கர்த்தர் சொல்லுகிறார். அந்த கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? மனுஷ வித்தினாலும் மிருகத்தின் வித்தினாலும் என்று. அந்த வித்து என்பது கர்த்தர் அழிவுள்ள வித்து ஒன்று உண்டு, அழிவில்லாத ஒரு வித்து ஒன்று உண்டு. அந்த அழிவுள்ள வித்தை விட அழிவில்லாத வித்து என்பது எதுனா
அதுதான் இந்த சத்திய வசனம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலே ஞாபக மறதி வந்தா எல்லாம் மறக்கப்பட்டு போகும். அல்லது நீங்க வாங்கி கொடுத்த பரிசு பொருட்களை வாங்கும் போது சந்தோஷமாய் வாங்குவாங்க. கொஞ்ச நாட்கள் கழித்து கேட்டா அது நீங்க தான் கொடுத்தீர்கள் என்பதை மறந்து போவாங்க. இதெல்லாம் மறக்கப்படக்கூடிய ஒன்று. ஆனால் சத்திய வசனம் மட்டுமே மறக்கப்படவே முடியாத ஒன்று. ஏன் தெரியுமா? வானமே ஒளிந்து போனாலும் பூமியே ஒளிந்து போனாலும் சத்திய வசனம் ஒரு காலம் ஒளியா. அப்ப ஆண்டவர் உங்களை, என்னை, நம்மை மறுபடியும் சிருஷ்டிக்கிறார், மறுபடியும் புதுப்பிக்கிறார், மறுபடியும் உருவாக்குகிறார் என்று சொன்னால் எதை கொண்டு உருவாக்குகிறார்? அதுதான் நம்முடைய சத்திய வசனத்தினாலே நம்மை உருவாக்குகிறார். அல்லேலூயா. அதனாலதான் நான் சொல்லுகிற அடிக்கடி, எந்த வேலையும் பாருங்க, எவ்வளவு வேலையும் பாருங்க, எதையும் செய்யுங்க. ஆனா நேரம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் வசனத்தை வாசிக்கிறத மட்டும் விட்டுறாது. ஏன்னா இந்த உலகம் உங்களை மனுஷ வித்தை போல பார்க்கும், மிருக வித்தை போல பார்க்கும். ஆனால் தேவனோ அதையே உங்களுக்கு ஜெனிப்பிக்கிறதாய் மாற்றி, அந்த ஜெனிப்பிக்கிற காரியத்துல வசனத்தை கொண்டு ஆண்டவர் ஜெனிப்பி. அந்த வசனத்துக்கு தான் உயிர் இருக்கிறது, அந்த வசனத்துக்கு தான் ஜீவன் இருக்கிறது, அந்த வசனத்துக்கு தான் முழு வல்லமை இருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, வித்திலே ஆதிகால பரிசுத்தவான்கள் தம்முடைய சபை மக்களுக்கு போதிக்கும் போது சொல்லுவார்கள் ஒரு உபதேசம். சிலருக்குள் ஆதி வித்து என்பது இருந்து கொண்டே இருக்கும். அது அழிவுள்ள வித்தையும் விட, அழியாமை உள்ள வித்தை விட ஆதி வித்து ஒன்று இருக்கும். இந்த ஆதி வித்து என்றால் என்ன தெரியுமா? இவங்களுடைய பழமையை குறிக்கிறது, முந்தின ஜீவியத்தை குறிக்கிறது. இவங்க மதுபான பிரியராய் இருந்திருப்பார்கள், அல்லது பயங்கர துராக்கிரதத்தில் நிறைந்திருப்பார்கள், அல்லது கள்ளத்தனம் பண்ணுவதிலே தேறினவர்களாய் இருந்திருப்பார்கள், அல்லது மற்றவர்களை பழி வாங்குவதிலே குறியுள்ளவர்களாய் இருந்திருப்பார்கள். ஏதோ ஒரு விதத்திலே துன்மார்க்கமாய் பயங்கரமாய் இருந்திருப்பார்கள். இப்ப ஆண்டவருக்குள்ள வந்தாச்சு, மனம் திரும்பியாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, திருவள்ளுவர் எடுக்க ஆரம்பிச்சாச்சு, ஏன் ஒரு பகுதியில ஊழியமும் கூட செய்ய ஆரம்பிச்சாச்சு. ஆனா இப்ப நடக்கிறது என்ன? அவங்களுக்கு எல்லாமே நல்லா போகும்போது அழிவில்லாத வித்து அவங்களுக்குள்ள காணப்படும். அபிஷேகம், நிறைவு, ஸ்தோத்திரம், துதி, ஆராதனை, பாட்டு, அற்புதம், அடையாளம், பிரசங்கம், ஒளியும். ஆனா அதே தெய்வ பிள்ளைக்கு சொல்லணும்னா ஒரு நெருக்கம் ஒன்று வரும். எதிர்பாரா விதத்திலே பயங்கர ஒரு வேதனையின் சம்பவம் வரும். அவங்களால அதை சகிக்க முடியாது. அந்த நேரத்துலதான் என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய ஆதி நிலைமைக்கு திரும்புவாங்க. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு அவங்க பட்டுன்னு கோவப்பட்டாங்கன்னா வாயில வார்த்தைகள் தெரிக்கும். அது என்ன வார்த்தைன்னா, எபேசியர் 4:29 சொல்லுகிறபடி கெட்ட வார்த்தையா இருக்கும். ஒருவேளை மனம் திரும்பினே ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள் கெட்ட வார்த்தை வாயில வருதுன்னாக்கா அவங்களுக்குள்ள ஆதி வித்து இருக்கிறது என்று அர்த்தம். இன்னும் சில நல்ல விசுவாசிகளை பார்க்கலாம், இன்னும் சில தேறின கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்கலாம், தேவனுடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களை குறித்து கூட பார்க்கலாம். அவங்க ஆண்டவருக்குள் வந்துருவாங்க, நல்ல கர்த்தரை சார்ந்திருப்பாங்க, கர்த்தருக்காக ஊழியமும் செய்வாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இந்த பொருளாசை என்பது அவ்வளவு சீக்கிரத்துல போகவே போகும். அந்த பொருளை வாங்கணும், இந்த பாத்திரத்தை வாங்கணும், இந்த பண்டத்தை வாங்கணும், அந்த வாகனத்தை வாங்கணும். ஒருவேளை வாங்க முடியலையா, அவங்கள்ட்ட இருக்கு, அது எப்படியாவது தந்திரமா பேசி அவங்கள கொடுக்க வைக்கணும்.
அவங்களை கொடுக்க வைக்கிறதுக்காக எதையும், எந்த வார்த்தை, எந்த ஜாலத்தையும் பயன்படுத்தலாம். சரி, இப்ப இவங்களால அந்த பொருளை வாங்க முடியல, இல்ல அவங்கள்ட்ட இருக்கிறத அன்பாகவோ தந்திரமாகவோ பேசி அதை தன்னிடத்தில் கவர முடியலன்னா, சில நேரத்திலே தன்னுடைய கிருபையை மறந்து, அபிஷேகத்தை மறந்து அந்த பொருட்களை தவறான முறையில எடுத்துக்கொள்ள பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க என்னதான் மனம் திரும்பி எவ்வளவுதான் கர்த்தருக்குள் வந்திருந்தாலும் அந்த மிருக வித்து என்பது ஆதி காலத்தில் காணப்பட்ட ஆதி வித்து. இப்போ அந்த எசத்துல அதை அவங்களால விட முடியல. எப்படியாவது அதை அடைஞ்சு ஆகணும், அந்த பொருட்களை எடுத்து ஆகணும், அந்த தான் வீட்டுக்கு கொண்டு வரணும், தான் ஊழிய ஸ்தலத்துல வைக்கணும். அப்ப இப்படி செய்வது எதை குறிக்கிறது? அது ஆதி வித்தாய் இருக்கு. வித்திலே வித்து, ஒன்று அழிவுள்ள வித்து, இரண்டாவது அழிவில்லாத வித்து, மூன்றாவது ஆதி வித்து. இந்த ஆதி வித்து தாங்க இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் ஜீவியத்திலே காணப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆதி வித்து எப்போதும் காணப்படுமா? இல்லைங்க, எப்போதும் காணப்படாது. அது திடீர் 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 என்று எட்டி பார்க்கும். கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ ஒரு காலத்துல சூழ்நிலையில் அந்த ஆதி வித்து வரும். ஆனா இந்த ஆதி வித்து என்கிற ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாய் இருந்த அந்த சுபாவத்தை ரட்சிக்கப்பட்ட பின்பு அவங்க பயன்படுத்தும் போது பாருங்களேன், அந்த ஆதி வித்து எப்போதெல்லாம் அவங்களை தூண்டுது, ஏவுது, உணர்ச்சி வசப்படுத்துதோ அது வரைக்கும் அவங்களுக்கு அந்த மனசாட்சி என்பது வேலையே செய்யாது. அது கர்த்தர் நல்லவன் அடைப்ப பையில போட்டு அடைக்கப்பட்டதை போலவும், ஓசுதர் ஒருவதும் திறக்க முடியாத இடத்துல மூடப்பட்டதை போலவும் அவங்க மனசாட்சி அப்படியே அடைப்பட்டு போயிடும். ஆனா ஒரு உண்மையை சொல்றேன், அந்த ஆதி வித்துக்கு இடம் கொடுத்து ஒரு தவறையோ, ஒரு மீறுதலையோ, அல்லது அயோக்கியத்தனத்தையோ, திருட்டுத்தனத்தையோ கர்த்தருக்கு பிரியமில்லாத செஞ்சு முடிச்சுட்டாங்க, அவங்க எதிர்பார்த்து நடந்துருச்சு, அந்த பொருட்கள் அல்லது ஆசை, அந்த செல்வம் வந்துருச்சுன்னா அடுத்த சில நாட்களுக்கு அந்த அவங்களுடைய மனசாட்சி உறுத்தி கொண்டே இருக்கும். விரும்பினது வந்தாச்சு, ஒண்ணு தந்திரமா பேசி வாங்கியாச்சு, கொடுக்காதவர்களை கொடுக்க வச்சாச்சு, இல்லாட்டி காசு போட்டு வாங்கியாச்சு, இல்லன்னா அது தெரியாம எடுத்துட்டு வந்தாச்சு, எப்படியோ விரும்பினதை கொண்டு வந்தாச்சு. அது வரைக்கும் மனசாட்சி அவங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கு. எது வந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன நடந்திருக்கும் போது நானும் கர்த்தருடைய பிள்ளைதான், கர்த்தர் எனக்கு சகாயமா இருப்பாரு, அதுல அவங்க கண்களை கர்த்தர் மறைச்சிருவாரு, இப்படி கணக்கு சாதகமாய் பல வசனங்களை வார்த்தைகள் நினைத்துக் கொள்ளும். ஆனா அந்த காரியத்தை அடைஞ்சு முடிஞ்ச பிறகு அந்த ஆதி வித்து செய்த தவற அந்த உள்ளான மனுஷன் என்கிற மனசாட்சி என்ன செய்யும்? பல நேரத்துல வாதி, பல நேரத்துல குத்தும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதால் இந்த விஷயத்துல நான் யூதாஸ் காரியோத் என்கிற மனுஷனை பெருமையா பேசுவேன். இந்த விஷயத்துல யூதாஸ் காரியோத் என்கிற மனுஷனை கொடுத்து நான் பாராட்டுவே, சந்தோஷப்படுவேன். ஏன் தெரியுமா? எப்படியோ ஒரு விதத்துல அவன் 30 வெள்ளி காசுக்கு அந்த மனுஷன் ஆசைப்பட்டது உண்மைதான். எப்படியோ அந்த 30 வெள்ளி காசுக்காக ஆண்டவரை காட்டி கொடுத்ததெல்லாம் உண்மைதான், அது இல்லைன்னு சொல்லல, சத்தியம் சத்தியம்தான். ஆனா ஒரு கட்டம் வரும்போது குற்றமில்லாத ரத்தத்தை நீ காட்டி கொடுத்து விட்டாய் என்று சொல்லி உள்ளான மனுஷன் பேசுற உடனே அந்த யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணா, அந்த வெள்ளி காசை கொண்டு வந்து தேவாலயத்தின் வாசலில் எறிந்து விட்டான். இந்த வெள்ளியும் வேண்டாம், இந்த காசும் வேண்டாம், ஐயோ இந்த பொருளாதாரமே, இந்த பண ஆசையே எனக்கு வேண்டாம், ஏன்னா நான் அதை செய்யற வரைக்கும் என் மனசாட்சி இதை சொல்லல, ஆனா செஞ்ச பிறகு இப்ப என் மனசாட்சி குத்துது. எனக்கு சாப்பாடு போட்ட ஆண்டவர், எனக்கு உபதேசத்தை சொல்லிக் கொடுத்த ஆண்டவர், எனக்கு சத்தியத்தின்படி நடத்தின ஆண்டவர், குற்றமில்லாத ரத்தமாகிய இயேசுவை
நான் காட்டி கொடுத்து விட்டேனே என்று சொல்லி அவன் அந்த பணத்தை கொண்டு வந்து தேவாலய வாசலிலே எரிந்து விட்டான். அதனாலதான் சொல்றேன், இந்த யூதாசு நான் பெருமையாய் பேசுகிறேன். ஆனா இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்குள் அந்த மனுஷ வித்து மிருக வித்து இன்றைக்கு பலரை விட்டு போகவே இல்லை. மனசாட்சி பேசுறதுக்கு இடம் கொடுப்பது கிடையாது. ஆவியானவர் எச்சரிக்கிறதுக்கு இடம் கொடுக்கிறது கிடையாது. தனக்கு நன்மை மாத்திரம் நடக்கணும், விரும்பினது மாத்திரம் நடக்கணும், கிருபையும் செம்மையுமானது மாத்திரம் நடக்கணும். என்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்தை யாரும் சொல்லக்கூடாது, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை யாரும் பேசக்கூடாது, அது எங்கேயும் வந்துடக்கூடாது. ஆனா ஒன்று கவனிங்க, இன்றைக்கு இந்த கிருபையின் சத்தியத்தை கேட்கிற எனக்கு மிகவும் பிரியமான விசுவாச தேவ பிள்ளைகளே, போதக பிதாக்களே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜீவியத்திலே அந்த ஆதி வித்து என்கிற பழைய மனுஷன் முதலாவது சாகவே. அந்த ஆதி வித்துக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற இன்னொரு பெயர் பழைய மனுஷன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதா. அந்த பழைய மனுஷன் என்கிற விட முடியாத ஸ்பாவங்களை நாம் விடணும். அந்த பழைய மனுஷனை கர்த்தர் நல்லவே அவரோடு கூட சிலுவையில அறையணும். அப்பதான் அந்த மிருக வித்து நம்ம விட்டு மாறும். ரோமர் புஸ்தகம் 6:6, ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இங்க ஒரு வார்த்தை வருது பாருங்க, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதோம். ஒரு காலத்திலே நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி செய்ததும் ஊழியம் தான். ஒருத்தனுக்கு லோன் வாங்கி தரோம், ஒருத்தனுக்கு கடன் வாங்கி தரோம், ஒருத்தனுக்கு நிலம் விட்டு தரோம், ஒருத்தவங்களுக்கு கம்பெனியில வேலை வாங்கி தரோம். இதெல்லாம் சும்மா பண்றது இல்ல, பண்ணிட்டு அதுக்கு ஒரு கமிஷன் வாங்குறோம், அதுக்கு ஒரு ஆதாரத்தை தர்றோம், அதனால ஒரு பணத்தை வாங்கிக்கிறோம். அது கூட ஒரு வகையில ஊழியமாத்தான் இருந்தது. ஆனா அது எந்த நோக்கத்துல இருந்துச்சு? இந்த மனுஷனுக்கு நிலம் வாங்கி கொடுத்தா ஒரு 3% கமிஷன் வரும். கர்த்தர் நல்லவன். இவங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தாக்க கண்டிப்பா மாச சம்பளம் 2ஆம் மாச சம்பளம் நமக்கு வந்து கிடைச்சிடும். இவங்களுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்தாக்கா அந்த போயிட்டு வந்த செலவோடு கூட இன்னொரு பணமும் சேர்த்து கொடுப்பாங்க. இப்படி ஒரு காலத்துல இருந்தோம். இது நாம் ஆதி வித்து என்கிற பழைய மனுஷனுடைய நிலைமை. ஆனா தேவனுடைய பிள்ளையா மாறின உடனே இந்த கமிஷன் எண்ணம் அல்லது கையூட்டு வாங்குகிற எண்ணம் அல்லது கைமாற்று வாங்குகிற எண்ணம், லஞ்சம் வாங்குகிற எண்ணம், இதை செஞ்சா இவங்கள்ட்ட இருந்து நமக்கு ஒரு ஆதாயம் வரும், இங்க போய் இவங்களுக்கு ஜோமனிட்டு வந்தாக்கா இவங்க நமக்கு இப்படி ஒரு காணிக்கை கொடுப்பாங்க, இத போய் நடப்பிச்சா அவங்க நம்ம பக்கம் திரும்பிடுவாங்க, இப்படி ஏதோ ஒரு நோக்கத்தை வச்சு நம்ம ஊழியம் செய்தாக்கா அது பழைய மனுஷனுடைய ஊழியம், பழைய மனுஷனுடைய ஜீவியம். தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு நோக்கத்தை அல்லது யார் மேலோ ஒரு ஆதாயத்தை நம்பி எதிர்பார்த்து செய்வது அது தேவனுடைய ஊழியம் அல்லவே அல்ல. அது கர்த்தருடைய தீர்மானமும் அல்ல. கர்த்தர் நல்லவை. அப்ப ஆதி பழக்கம், ஆதி வித்து, ஆதி சுபாவம், பழைய மனுஷனுடைய கிரியைகளை இந்த ரோமர் 6:6 சொல்லுகிறபடி சிலுவையில் அறையவே. என் ஊழியத்துல நான் ரொம்ப தைரியமாகவும் சத்தியத்தை முன்னிட்டு சொல்லுவேன், நான் யாருக்கு ஊழியம் செய்தேன் அல்ல எந்த ஐக்கியத்துக்கு எந்த சபைக்கு ஊழியம் செய்தனோ அவங்க மூலமா நான் எனக்கு
எனக்கு வந்த நன்மைகள், எனக்கு கிடைச்ச காணிக்கைகள், அவங்க மூலமா எனக்கு கிடைச்ச சகாயம் என்பது ஒரு கடுகு அளவு தான். கடுகளவு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு விசேஷித்த கன்வென்ஷன் கூட்டத்திலே பேசும்படிக்கு சென்னையிலே ரெட் ஹில்ஸ் என்று சொல்லக்கூடிய செங்குன்றத்திலே அழைத்திருக்கிறார்கள். நான் இங்க ஊர்ல இருந்து போயிருக்கிற நல்ல ஜோமண்ணி, நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி கர்த்தருடைய வார்த்தையோடு போயிருக்கிற ஆணித்தரமான சத்தியங்கள். அது மாத்திரம் தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனம் பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு தீர்க்க தரிசனம் அப்பயே அன்னைக்கே நிறைவேறும். நான் ஹோட்டல்ல போய் தங்கும் போது உடனே போன் கால் வருது, ஒரு 1/2 மணி நேரம் உங்களை பார்க்கலாமா, இன்னைக்கு சொன்ன ப்ராபசி இப்பயே நிறைவேறிச்சு. அவ்வளவு சார்பா கத்தர் எடுத்து பயன்படுத்தணும். எல்லாம் முடிஞ்சது, கூட்டங்கள் கடந்தது. மறுநாள் நான் புறப்படுகிறேன், ஹோட்டல் ரூம் வெக்கேட் பண்ணிட்டு கிளம்புறேன். அவங்க ஜோமணியை அனுப்புனாங்க, ஒரு காணிக்கை கொடுத்தாங்க. அந்த காணிக்கை நான் சூத்திரம் வரும்போது திரும்பவும் டிக்கெட் புக்கிங்காக எடுத்து பார்க்கிறேன். சூத்திரம் அது கன்வென்ஷனுக்குரிய காணிக்கையும் கிடையாது, ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கான காணிக்கையும் கிடையாது, ஒரு சாதாரண ஒரு போக்குவரத்து செலவை விட குறை. வாகனத்தின் வாங்க வேண்டிய டிக்கெட் செலவை விட ரொம்ப கம்மி. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கத்து அங்கேயே அதே ஹோட்டல்ல அப்படியே பெட்ல கவிழ்ந்து விழுந்து அழுதேன். அன்றரை 3 நாள் அவனோட ஊழியத்தை செய்திருக்கு. கிட்டத்தட்ட சொல்றோம், ஒரு நாளைக்கு 2-6 கூட்டங்கள், இடையில 2 கூட்டம், 8 கூட்டங்கள் நடத்தி இருக்கிறது. இவ்வளவு கிரியை நடந்தது. இத்தனை பேர் வந்து அறிக்கையிட்டாங்க, இவ்வளவு ஜெபிச்சாங்க. ஆனா இப்ப இதை இப்படிதான் எனக்கு கொடுத்திருக்கிறாங்க. நான் என்ன பண்றது? கர்த்தர் நல்லவன். அவங்களுக்கு எனக்கு உடனே பழைய மனசு பேசுறான். நீ அவங்கள்ட்ட போன் பண்ணி பேசு, இவங்ககிட்ட இதை சொல்லு, இப்படி கேளு, நீ செய்ததுக்கு நியாயத்தை கேளு அப்படின்னு சொல்லி. ஆனா நான் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறேன். அப்ப ஆண்டவர் அழகாய் சொன்னான், என் மகனே, உன்னை போஷிக்கிறவர் நான் அல்லவா என்று. உன்னை போஷிக்கிறவர் நான் அல்லவா என்று ரொம்ப இதமான அழகான மதுரத்தின் வார்த்தை என் ஆவியை நிறைத்தது. அந்த இதமான அழகான மதுரத்தின் வார்த்தை வந்த உடனே கர்த்தர் நல்லது, எனக்குள்ள துக்கம் போனது, வேதனை போனது, கண்ணீரெல்லாம் மறைஞ்சது. எழுந்தே முகத்தை கழுவுனே, ஆயத்தமானே, என்னுடைய இலக்கங்களை எடுத்துக்கிட்டு நான் புறப்பட்டு நம்முடைய ஊழிய ஸ்தலமாக வீட்டுக்கு நீண்ட பயணம் செய்து வந்தது. வந்துட்டு கரெக்டா 2 நாட்கள் தான், 2 நாள். 3ஆம் நாள் பார்த்தாக்கா யார் என்று தெரியாத ஒரு மனுஷன் வீட்டுக்கு வந்தார். அவர் சொன்னார், பாஸ்டர் உங்களை பத்தி கேள்விப்பட்டேன், உங்க செய்திகளை எனக்கு அனுப்பி வச்சாங்க, நான் அதை கேட்டேன், அவ்வளவு வல்லமையான கிருபையுள்ள செய்தி. உடனே உங்களுக்கு ஏதோ செய்யணும்னு பார்த்தேன். உங்க பேரு, உங்க அட்ரஸ் எதுவும் தெரியாது, ஆனா எனக்கு யார் அனுப்புனா அவங்கள்ட்ட கேட்டுட்டு நேரடி தகவல் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சின்ன காணிக்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு பெரிய டப்பா, நல்ல ஒரு பெரிய டப்பா, அந்த டப்பாவை கொடுத்து அவர் சொன்னார், இதை நாங்க சிறுக சிறுக தினந்தோறும் சேர்த்த காணிக்க. இதுவரைக்கும் நாங்க அதை இன்னும் ஓபன் பண்ணல, அதுல எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. ஆனா இது கர்த்தருக்கு நாங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஏறத்தாழ டப்பா ஃபுல் ஆயிடுச்சு நான் நம்புறேன். நீங்க ஜெபம் பண்ணி இதை உங்க ஊழியத்துக்காக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அடுத்த கணம் நகன்று போயிடும். அவர் போனதை பின்பு, கர்த்தாவே இப்படி ஒரு கிரியை செய்கிறேன் நன்றின்னு சொல்லிட்டு நாங்க ஜெபம் பண்ணி நானும் என் மனைவியும் அந்த டப்பாவை ஓபன் பண்ணி பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவன். ஏறத்தாழ கிட்டத்தட்ட 40,000-50,000 ரூபாய்க்கு அதிகமாய் அதுல இருக்கு. அப்போ என்ன சொல்ல வருகிறேன், கர்த்தர் நல்லவன். இங்க கர்த்தர் எரேமியா 31:27 சொல்லுகிறார், இஸ்ரவேல் குடும்பத்தையும் யூதாவின் குடும்பத்தையும் நான் விதைப்பேன். இந்த விதைப்பேன் என்பதற்கு முன்பாக வித்தினால் விதைப்பேன். இந்த வித்து என்பது நம்முடைய ஜீவியத்துல 3 வித்துக்கள். ஒன்று சுத்திரம், பழைய வித்து. 2வது புதிய வித்து. இதற்கு அப்பாற்பட்ட ஒன்று ஆதி வித்து. இந்த ஆதி வித்து என்கிற பழைய மனுஷன் நம்மை விட்டு களையப்பட வேண்டும். ஆதி வித்து பிடுங்கப்பட வேண்டும்.
எக்காரணம் கொண்டும் ஓசோத்திரம் எதையும் சார்ந்து வாழ்கிறவர்களாய், யாரையும் எந்த சூழ்நிலை நம்பி வாழ்கிறவர்களாய் நம்முடைய ஜீவியம் இருக்கவே கூட. அந்த ஆதி வித்தை விட்டு வெளியே வாங்க. நான் மட்டும் ரட்சிக்கப்படாம இருந்தா, நான் மட்டும் ஆண்டவருக்குள் வராம இருந்ததா என்ன நடந்திருக்கும்? என்னுடைய பழைய மனுஷன் உங்களுக்கு தெரியாது, என்னோட பழைய ஜீவிய உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க இப்பெல்லாம் பேச மாட்டீங்க. இந்த மாதிரி விதண்டாவாதம் பண்ணினாலே உங்களுக்குள்ள பூரண ரட்சிப்பு இல்லை என்றுதான். அதனாலதான் ஆதி வித்து என்கிறதான இந்த பழைய மனுஷனை நீங்க சிலுவையில அறையணும் என்று வேதம் சொல்லுது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாம். இந்த ஆதி வித்து செய்கிற இரண்டாவது காரியம் என்ன? ஆதி வித்தின் இரண்டாவது தன்மையை பாருங்க. கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். கொலோசியர் 3:9. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போடுங்கள். அல்லேலூயா. இந்த ஆதி வித்து என்கிற பழைய மனுஷனுக்குள் காணப்படுகிற இரண்டாவது பெரிய தவறு என்ன தெரியுமா? வாயை திறந்தா பொய், எதற்கெடுத்தாலும் பொய். உதடுகள் நிரம்ப நிரம்ப பொய். இதுல ரொம்ப வருத்தத்துக்குரியது என்ன? நம்பி திருமணம் பண்ண மனைவி கிட்ட பேசுறதுல பெரும்பாலானவை தன்னை வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு கர்த்தருக்குள் நிறுத்தி இருக்கிற தகப்பனுக்கு முன்பாக போய் தனக்கு சத்தியத்தை போதிக்கிற ஊழியக்காரத்தையே போய். இதுதான் ஆதி வித்து. அவன் பல பேர் நினைக்கிறாங்க, நாம் திறமையா பொய் பேசினா இந்த காரியத்தை சாதிச்சிடலாம், திறமையா பொய் பேசினா நமக்கு அந்த காரியம் கைகூடி வந்துடும், திறமையா பொய் பேசினா நம்ம சமாளிச்சிடலாம் நினைக்கிறான். ஆனா ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பொய் என்பதை குறித்து வசனம் சொல்லுது. அந்த கொலோசியர் 3:9 சொல்லு, ஒருவருக்கு ஒருவர் என்றால் என்ன அர்த்தம்? உங்களை யார் முழுமையா நம்புறீங்களோ அவங்களதான் நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள் என்பதை மறந்து போகாதீங்க. உங்களை நம்பி வந்தது யாரோ அவர்களுக்கு நீங்கள் துரோகம் பண்ணுகிறீர்கள் என்பதை மறந்து போகாது. அது பொய் என்கிற ஒரு சின்ன புணுகு மூட்டை தான். அந்த சின்ன புணுகு மூட்டை தான் ரெண்டு காரியத்தை செய்யும். ஒண்ணு, உங்களை நம்பி இருக்கிற மனுஷனை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள், துரோகம் பண்ணுகிறீர்கள். அதனால அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையிலே மனக்கசப்பு வரும். இரண்டாவது, உங்களுக்கு பரிசுத்தாவியையும் சத்திய வசனத்தையும் கொடுத்த ஆண்டவருக்கு முன்பாய் பொய் சொல்றதுனால அந்த ஆண்டவரையே காலின் கீழே போட்டு மிதிக்கிறீர்கள். ஒரு சின்ன பொய் எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்குகிறது பாருங்க. இதுதான் பழைய மனுஷன். நான் தைரியமா அபிஷேகத்தை முன்னிட்டு சொல்லுவேன், இந்த வாய் தவறி கூட பொய் வந்துடக்கூடாது என்பதில் நான் கவனமாய் இருக்க விரும்புகிறேன். சும்மா விளையாட்டுக்கு கூட ஒரு பொய் சொல்லாதபடிக்கு உள்ளதை உள்ளபடி நேருக்கு நேராக சரிக்கு சரியாக சொல்லுகிற ஒரு பழக்கம் நமக்குள் வரும். ஏன்னா அந்த ஆதி வித்து என்கிற பழைய மனுஷனை சிலுவையில அரைஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா கர்த்தர் நல்லவே, நம்முடைய ஜீவியம் இந்த பொய்யின் கட்டுகளுக்கு விலகும். யாரை விட்டு நீங்கள் போய் தெரிய வேண்டிய அவசியம். என் வாழ்க்கையில இந்த பொய் சொல்லுகிற அனுபவத்துல 3 பேரை என்னால் மறக்கவே முடியாது. ஒரு நாள் ஒரு விசுவாச சகோதரர், அவர் ஒரு கடை வைத்திருக்கிறார். அவர்கிட்ட பேசிட்டு, அவர் வீட்டுக்கு வந்திருந்தா பேசிட்டு, அப்போ அவர் நிறைய கட்டுக்கதைகளை அவளுக்கு
பயங்கரமா பேசிட்டு அவர் பேசும்போது என் மனசாட்சி கர்த்தர் பேசுறத சொல்ல மாட்டேன், என் மனசாட்சி தெளிவா சொல்லுது இவன் சொல்றது அத்தனையுமே அத்தனையுமே பொய் என்று நல்லா தெரிகிறது. கர்த்தர் நல்லவன், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ரொம்ப நேரம் பொறுமையா இருந்தேன்னா திடீரென்று சொல்லி சத்தம் போட்டு சொன்னேன், இன்னும் எவ்வளவுதான் பொய் பேசுவீங்க அப்படின்னு. அந்த மனுஷன் அடுத்த செகண்ட் அப்படியே வேர்த்து விறுவிறுத்து அப்படியே சோத்துரு என்ன பேசுறதுல முழு மௌனமாய். இது என் வாழ்க்கையில மறக்க முடியாத பொய்யை சந்தித்து ஆவியில எதிர்த்த முதல் நாள். இரண்டாவதாக ஒரு முறை எங்க வீட்டுக்கு ஒரு பர்னிச்சர் வாங்குறோம். அது நல்ல பர்னிச்சர் வாங்கணும்னு சொல்லி நிறைய கடையெல்லாம் பார்த்துட்டு கடைசியா விருதுநகர்ல ஒரு கிறிஸ்தவ கடை, அது அவருடைய பெயர் கிறிஸ்தவ பெயர், அந்த கடையுடைய பெயருமே ஒரு பைபிள் பெயர், அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல, ஒரு பைபிள் பெயர் தான். அப்புறம் நாங்க போய் இந்த கடையில அந்த பர்னிச்சர்ஸ் எல்லாம் பாக்குறோம். எல்லாம் பார்த்துட்டாக்கா இது ஆஸ்திரேலியாவுல வந்தது பாஸ்டர், இது ஜப்பான் பாஸ்டர், அங்கிருந்து வந்த கைவினையங்கள் ரொம்ப நேர்த்தியா உருவாக்கப்பட்டது அப்படி இப்படின்னு சொன்னார். கடைசி நாங்க அவரை நம்பி ஒரு பெரிய கிங் சைஸ் கட்டில் ஒண்ணு ஆர்டர் பண்ணோம், நீங்க எங்களுக்கு இப்படிப்பட்ட கட்டில் உருவாக்கி கொடுங்க. அவர் சொன்ன நாள் கடந்து ரொம்ப தாமதமாயிடுச்சு. கடைசி ஒரு நாள் நேரம் போயிட்டு, நேரம் போனா இந்த இடத்துல நடந்துட்டு நீங்களே போய் பாருங்க. பார்த்தாக்கா அங்க கட்டில் செய்யப்படவே இல்லை. என்ன நடந்திருக்கு, 4 அந்த டீப் அசுதிரம் பிளைவுட், உறுதியான 4 பிளைவுட் அப்படியே 4 பக்கம் ஃபிட் பண்ணிட்டு மேல ஒரு பிளைவுட்டை வந்து மூடி இருக்காங்க, அவ்வளவுதான். கட்டிலுக்கான கால் கிடையாது, கட்டிலுக்கான பாக்ஸஸ் கிடையாது, நாங்க கொடுத்த எதுவுமே கிடையாது, ஸ்ட்ராங்கான உட்டு கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனா நாங்க ஃபுல் அமௌண்ட் கேஷ் அப்படிங்கிற பே பண்ணிக்கோம். ஒரு கிறிஸ்தவ கடை, தேவப்பிள்ளை. அப்புறம் பார்த்துட்டு திரும்ப அவர்கிட்ட வந்துட்டு சொல்றாங்க, என்னது இப்படி இருக்கு, இல்ல பசங்க இதுதான், இதுக்கு அவ்வளவு ஆகும், இதுக்கு அவ்வளவு ஆகும். அதுக்காக அவருக்கு பேச 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 பாத்தீங்கன்னா எல்லாமே போய் நான் அந்த ஷோரூம்ல போய் பார்க்கும்போது பார்த்தேன், அந்த ஆர்டிக்கல் திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவர் சொன்ன ஆஸ்திரேலியா ஜப்பான்ல இருந்து இங்க இருந்து வந்தது, கப்பல்ல வந்தது. ஆனா நாங்க கப்பல் போன இடத்த செய்யற இடத்துல போய் பார்க்கிறோம், அங்க பார்த்தா அங்கதான் வட இந்தியர், அந்த நார்த் ஈஸ்ட், அவங்க வந்து நல்ல கையினால உட்கார்ந்து ராத்திரி பகல ஒளி வச்சு வெட்டி சிங்கம் மாறி, மான் மாறி, நாய் மாறி, குதிரை மாறில செஞ்சு வச்சிருக்காங்க. எல்லாமே வேஸ்டேஜ் வுட்ல செய்யப்பட்ட அந்த பலகைகள் உருவாக்கப்பட்டது. அப்பதான் பார்த்தேன் அவர் இந்த நாட்டுல அந்த நாட்டுல வந்ததுனாரு. ஆனா இப்ப பார்த்தா நம்ம கட்டிலும் அங்க பலகை இல்லை, பொருட்களும் செஞ்சேன், அந்த ஆர்டிக்கல் பொருட்களும் எல்லாமே இங்கதான் செய்யறாங்க. ஓ ஆவி உடைந்து போய் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்புறம் ஆட்கள்லாம் கொண்டு போய் பேசி திரும்ப முழு பணத்தை அப்படியே வாங்கிட்டு வந்து, இது என் வாழ்க்கையில மறக்க முடியாத 2வது. கடையுடைய பெயர் வேதாகமத்தின் உச்சபட்ச பெயர், மனுஷனுடைய பெயரும் கிறிஸ்தவ பெயர். ஆனா அவர் பேசுற தொழில் ரீதியா பேசுற எல்லாமே போய் கர்த்தருக்கு மகிமை. 3வதாக என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பொய் என்பதை ஒரு குறிப்பிட்ட குடும்பம், அவங்க பயங்கரமா பேசுறாங்க, செய்யாததெல்லாம் சொல்றாங்க, சோசத்துல இல்லாததெல்லாம் சொல்றாங்க, நிறைய அடுக்கு 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 அடுக்கி போயிட்டே இருக்காங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், இப்படியெல்லாம் ஒருத்தர் பேச முடியுமா? ஆனா உண்மை என்ன தெரியுமாங்க, இந்த 3 பேர் நான் சொன்ன பாருங்க, இந்த பழைய மனுஷன்லயே வாழ்ந்து சமாளிச்சு திறமையோட ஏதோ ஒண்ணு பண்ண பாக்குறாங்க பாருங்க, அவங்க நிலைமைகள் எல்லாமே பரிதாபத்துக்குள் போயிடுச்சு. அவங்களுடைய முன்னேற்றம் இல்லை, அவங்களுக்குள்ள செழிப்பு இல்லை, நல்ல ஒரு கையை இல்லை, பெரிய ஒரு பரிதாபப்பட்டவர்களாய் மாறினார். இன்னைக்கு கர்த்தர் சொன்னதுடா, எரேமியா 31:27 படி கர்த்தர் சொன்னதுடா, மனுஷ வித்தினாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வித்து என்கிற ஆதி மனுஷனை அல்லது பழைய மனுஷனை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே சூத்திரம் சிலுவையில் அறைந்து விட்டது, சிலுவையில் அறைந்து விட்டது. அந்த சிலுவையில் நீங்கள் அறைந்து விட்டால் கர்த்தருடைய கிருபை உங்களை புது மனுஷனாய் மாற்றும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். 2வதாக
இந்த எரேமியா 31:27 இன்னொரு வார்த்தையை பார்க்கிறோம். விதைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விதைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த விதைப்பேன் என்கிற வார்த்தை அல்லது விதைப்பேன் என்கிற சொல் எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். எசேக்கியேல் 36:9. இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. எரேமியா 31:27 இஸ்ரவேல் குடும்பத்தை குறித்தும் யூதாவின் குடும்பத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை விதைத்தேன். இந்த விதைப்பேன் என்றால் என்ன அர்த்தமா? ஆண்டவர் நம்மை அழகாய் பண்படுத்துகிறார் என்று அர்த்தம். ஆமென். ஓ எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஓ கர்த்தருடைய அருமையான வார்த்தை உங்களை தேடி வருகிறது. அவர் நல்ல பண்படுத்துகிற ஒரு தேவனாய் உங்களுடைய வாழ்க்கையிலே இறங்கி வர விரும்புகிறார். ஓ கர்த்தர் நல்லவே. அந்த பண்படுத்தப்பட்ட சோத்திரம், அந்த பண்படுத்தப்பட்ட அருமையின் ஜீவியத்துக்கு கர்த்தர் நல்லவர் நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அந்த பண்படுத்தப்படுதல் என்றால் என்ன? பண்படுத்தப்படுதல் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஓ கர்த்தர் நல்லவே. கவனிங்கள் தேவனுடைய வார்த்தையை. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எரேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். எரேமியா 4:3. யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுள்ள விதையாய் இருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். இப்போ இந்த எரேமியா 31:27 விதைப்பேன் என்று சொல்லுகிறாரே, விதைப்பேன் என்பது என்ன? அது ஆண்டவர் நம்மை பண்படுத்துகிறார், அதாவது நம்மை செப்பனிடுவதை காண்பிக்கும். எதை பண்படுத்துகிறார், எப்படி பண்படுத்துகிறார் பாருங்க. அழகான ஆலோசனை கொடுத்து புத்திமதி சொல்லி ஆண்டவர் நம்மை பண்படுத்துகிறார். எப்படி? இந்த எரேமியா 4:3 கர்த்தர் சொல்லுகிறார், ஓ நீங்கள் உங்களை முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். அப்போ இந்த முள் 2வது தரிசு நிலம். இங்க அப்போ ஒவ்வொருத்தர் ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில என்ன இருக்கிறது? நல்ல முள்ளு இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. எனக்குமானவர்களே, அந்த முள்ளுதான் நம்முடைய வாழ்க்கையின் தடையாக இருக்கும். அந்த முள்ளுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு போராட்டமாக இருக்கும். அந்த முள்ளை நாம் முதலாவது எடுத்து போட வேண்டும். முள்ளின் அனுபவம் நம்ம விட்டு முழுவதுமாய் அகற்றப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதா. இந்த முள்ளு என்பது எதை குறிக்கிறது? நம்மிடத்தில் இருக்கிற முள்ளை பிடுங்க வேண்டும், நம்மிடத்தில் இருக்கிற முள்ளை சோத்திரம் உடைக்க வேண்டும், நம்மிடத்தில் இருக்கிற முள்ளை எடுத்து போட வேண்டும். அப்போ அது முள் சொல்றீங்களே, அது எது ஐயா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். லூக்கா 8:14 சொல்லுகிறது, வாசிக்கிறேன். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடுக்காமல் போகிறார்கள். அல்லேலூயா. இந்த விதைக்கப்படுதல் என்பது பண்படுத்தப்படுதல். எதை பண்படுத்தணும்? முதலாவது முள்ளுகளை எடுத்து நம்ம பயன்படுத்தணும்.
இந்த முள்ளு என்பது எதை குறிக்கிறது? ஓ கர்த்தர் நல்லவன் 3 காரியத்தை குறிக்கிறது. லூக்கா 8:14 சொல்லுகிறது. ஒன்று கவலை என்கிற முள், 2வது ஐஸ்வர்யத்தை குறித்த விருப்பம் என்கிற முள், 3வது சிற்றின்பம் என்கிற முள். இன்னைக்கு யாராவது சொல்ல முடியுமா, பாஸ்டர் எனக்கு கவலையே கிடையாது, நான் கவலைப்படுறதே இல்லை சொல்ல முடியுமா? 2வது இருக்கிறது போதும், எனக்கு காசே வேண்டாம், எனக்கு இனி பணமும் வேண்டாம், பெரிய ஆஸ்தி வேண்டாம் என்று யாராவது சொல்ல முடியுமா? 3வது சிற்றி, நல்ல ட்ரெஸ் பண்ணணும், நல்ல மேட்ச செருப்பு, மேட்ச ஷர்ட், மேட்ச வஸ்திரம், நல்ல மேட்ச காலரு, காரு, சுத்துறோம், எல்லாரும் நம்மளை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிற்றி. நல்லா கவனிக்கணும். நல்ல ஒரு தேவ பிள்ளையின் ஜீவியத்துல, தேவனோடு நடக்கிறவர்கள் வாழ்க்கையில இந்த கவலையும் ஐஸ்வர்யமும் சிற்றின்பமும் தான் முள்ளா இருக்குது. கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, ஒரு காரியத்தை சொல்றேன், தயவு செய்து தேவையில்லாத காரியத்தை குறித்து கவலைப்படுவதை விடுங்கள். ஆண்டவரே சொல்லி கொடுத்துட்டாரு, கவலைப்படுகிறதுனால் ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, ஒரு முழத்தை குறைக்கவும் முடியாது. அப்புறம் ஏன் கவலைப்படணும்? கவலை வரும்போது வாயை திறந்து நல்ல பாட்டு பாடுங்க. கவலை வரும்போது நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கவலை வரும்போது பைபிளை நல்ல முழு பைபிளை திறந்து வச்சுக்கிட்டு அப்படியே வாய் விட்டு வாசிங்க. இந்த காரியங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கவலை என்பது வரவே வராது. அந்த கவலையும் உங்களை மேற்கொள்ளாது. அப்போ அந்த முள் என்கிற கவலை உங்களை விட்டு வெளியே போயிடும். ஒரு காரியத்துல நீங்க பண்படுத்தப்பட்டு, அப்போ பண்படுத்தப்பட வேண்டிய இன்னும் 2 காரியம். முள்ளுல 3 காரியம். 1 கவலை, இன்னும் 2 இருக்கு. 2வது என்ன? ஐஸ்வர்யத்தினால. கர்த்தர் நல்லவன். இன்னைக்கு நான் இயேசுவின் வல்லமை ஊழியத்துக்கு நானே பெரிய ஐஸ்வர்யத்தை நாடதான் செய்யறேன், நானே தேடதான் செய்யறேன், நம்ம ஜனங்கள்கிட்ட சொல்லதான் செய்யறேன். நமக்கு ஒரு பெரிய ஸ்பான்சர் கிடைக்கணும், ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஒரு உதவியாளர்கள் கிடைக்கணும், அவங்க எல்லா ஊழியத்தை தாங்குறவங்களா வரணும், ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஆனா ஒண்ணு கவனிங்க, அப்ப இப்படி சொல்றது தப்பா? நீங்க மட்டும் ஐஸ்வர்யத்தை கேட்கலாமா பாஸ்டர்? நீங்க மட்டும் ஸ்பான்சர் கேட்கலாமா பாஸ்டர்? நீங்க மட்டும் லட்சக்கணக்கில் கோடி கணக்குல வரணும் கேட்கலாமான்னு நீங்க கேட்கலாம். நான் சொல்றது நீங்க கவனிக்கிறோம். ஸ்பான்சர் கிடைக்கிறதுக்காக ஜெபம் பண்ண, உதவி நல்ல எல்லா ஊழியத்தையும் தாங்குகிறவர்களை அனுப்புறதுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஆனா சொல்றேன்னா உடனே நம்ம ஜனங்க ஜெபிக்கிறாங்க, நம்ம ஜெபிக்க சொல்லி குறுக்கு வழியில ஐஸ்வர்யவான் வீட்டை தேடி போனா அதுக்கு பேர் தான் முள்ளு. சீக்கிரம் பணக்காரன் ஆகிறதுக்காக, சீக்கிரம் ஊழியத்துல விரிவாக்கத்தை கொண்டு வர்றதுக்காக நான் யாரையோ உலகத்தாருக்கும் யாருக்கும் மெயில் அனுப்பி அல்லது ஆட்கள் மூலமா நயமா பேசி அவங்கள கவர்ந்து இழுத்து அவங்கள கொண்டு வந்து ஊழியத்துல ஸ்பான்சர் பண்ண வச்சேன்னாக்கா அது ஒரு முள்ளு. ஆனா ஜெபிக்கிறதோ, ஆண்டவரிடத்தில் தெரிவிக்கிறதோ, கர்த்தரிடத்தில் கேட்கிறது தப்பே கிடையாது. ஆனால் சுயத்துக்கும் வேகத்துக்கும் இச்சைக்கு இடம் கொடுத்து அப்படிப்பட்டவருடைய வாசஸ்தலத்தை நாடி தேடி அங்க போயிருப்போம் என்று சொன்னா அதுவே நம்முடைய வாழ்க்கையில முள்ளாய் மாறும். இந்த ஐஸ்வர்யம் என்கிற குறுக்கு வழி முள் எடுக்கப்பட்டு நாம் எசேக்கியேல் 36:9 சொல்லப்பட்டபடி பண்படுத்தப்பட வேண்டும். அப்போ முதலாவது கவலை என்கிற முள் விலகணும். 2வது கர்த்தர் நல்லவன், ஐஸ்வர்யம் என்கிற முள் விலக வேண்டும். 3வதாக சிற்றின்பம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சிற்றின்பம் என்பது என்ன? இந்த சிற்றின்பத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர். சிற்றின்பத்தை குறித்து தேவனுடைய வார்த்தை இவ்விதமாய் நம்மிடத்தில் பேசுகிறது. வாசிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம்
17வது வசனம், நீதிமொழிகள் 21:17. சிற்றின்ப பிரியன் தரித்திரன் ஆவான், மதுபானத்தையும் எண்ணெயையும் விரும்புகிறவன் ஐஸ்வர்யவான் ஆவதே இல்லை. சிற்றின்ப பிரியன் தரித்திரன் ஆவான். ஓவர் ஆடம்பரத்துக்கு இடம் கொடுக்கிறது, ஓவர் மேட்சிங்க்கு இடம் கொடுக்கிறது, ஓவரா சோத்திரம் அழகழகுக்கு இடம் கொடுக்கிறது. சமீபத்திலே ஒரு வீடியோ நிகழ்ச்சியை பார்த்தேன். அப்போ ஒவ்வொருத்தரும் தன்னுடைய இருக்கிற பொருட்களை குறித்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கூட்டத்தை நடத்திட்டு கேட்கிறாரு, நீங்க கையில என்ன வச்சிருக்கீங்க, உங்கள்கிட்ட என்ன? அந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா அழகான ஒரு சின்ன ஒரு ஹேண்ட்பேக், லேடி ஹேண்ட்பேக். அந்த ஹேண்ட்பேக் நம்ம பைபிள்ல ஒரு சிங்கிள் பைபிள் வைக்கதான் அந்த பேக்குள்ள இடம். அப்போ கேட்கறது எவ்வளவு? அந்த அம்மா ரொம்ப கூலா சொல்லுது, இந்த பேக் வந்து 2 லட்சம் ரூபாய், அப்படி 2.5 lakhs. இத போய் 2 லட்சத்துக்கு வாங்கிங்களா, இது ஓவர் இல்லையா அப்படின்னா உடனே இந்த அம்மா சொல்லுது, இது பேக்குடைய விலை 2 லட்சம், நான் டிஸ்கவுண்ட்ல வாங்கினேன், அதனால இது 1.25 லட்சம் அப்படின்னு. அப்ப இதுல என்னதான் இருக்கு அப்படின்னா ரொம்ப கூலா சொல்லுது, ஒண்ணும் இல்ல சார், இது வந்து பிராண்டு, இத கையில எடுத்துட்டு போய் இது இந்த பிராண்டுன்னு யாருக்கும் தெரிஞ்சாலே அது ஒரு பெரிய கெத்து. இப்ப கவனிங்க, இந்த சிற்றின்பம் என்கிற மாயை இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள வந்துருக்கு. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், விதைப்பேன். விதைப்பேன்னா என்ன அர்த்தம்? இந்த சிற்றின்பம் போன்றவர்கள் எல்லாம் ஆண்டவர் பண்படுத்த விரும்புகிறார். பண்படுத்தி, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி கர்த்தருக்குள் நிலைநிற்க வைக்கணும் என்பது கர்த்தருடைய சித்தம். இன்னைக்கு உங்களுடைய ஜீவியத்துல இப்படிப்பட்ட சிற்றின்பங்கள் இருக்குதா என்று பாருங்க. சிற்றின்ப பிரியர்கள் தரித்திரம் அடைவாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த விதைக்கப்படுதல் என்பது முள்ளு என்று நான் சொன்னேன். கர்த்தர் நல்லவே. அந்த முள்ளுக்கு அடுத்தது அந்த விதைக்கப்படுவது என்பது எதை குறிக்கிறது? அது தரிசு நிலத்தை காண்பிக்கிறது. நல்ல தரிசு நிலம். இந்த தரிசு நிலம் என்றால் என்ன? இந்த தரிசு நிலம் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. வாசிக்கிறேன், ஓசியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஓசியா 10:12. நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பாருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ண மட்டும் அதை தேட காலமாய் இருக்கிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இப்போ இந்த தரிசு நிலம் என்பது எதை காண்பிக்கிறது? இந்த தரிசு நிலத்தை குறித்து தேவனுடைய ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வருகை வரைக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த நிலத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். இது ஒரு கருகலான சத்து. ஆண்டுடைய வருகை வரைக்கும் தேவன் கொடுத்த நிலத்தை காத்து கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவர் கொடுத்த நிலம் எது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கிருபை உண்டாவதா. தேவன் உங்களை எந்த சபையில கொண்டு போய் சேர்த்தாரோ அந்த சபையிலே அவருடைய ஐக்கியத்திலே முடிவு வரைக்கும் நிலைச்சிருந்தது. உங்களுக்கு தேவன் நல்ல சத்தியத்தை போதிக்கிற எந்த ஊழியக்காரனை ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய், எந்த ஒரு ஊழியக்காரியை ஆவிக்குரிய தாயாய் கொடுத்தாரோ அங்கு நிலைத்தது. 2வது, தேவன் உங்களை எந்த பட்டணத்திலே, எந்த வீதியிலே அல்லது எந்த நகரத்துல வச்சிருக்கிறாரோ ஆண்டவர் வைத்த பட்டணத்திலே, ஆண்டவர் வச்ச நகரத்திலே நிலைக்கிறது. ஏன்னா அது ஒரு தரிசு நிலம். அந்த தரிசு நிலத்தை சீர்படுத்த உங்களால் மட்டும்தான் முடியும் என்பது கர்த்தருக்கு நன்றாய் தெரியும்.
ஆபிரகாமுக்கு ஒரு தரிசு நிலத்தை தான் ஆண்டவர் கொடுத்தார். ஆனா லோத்துவுக்கோ செல்வ பூமி கிடைத்தது. ஆனா தரிசு நிலத்துல இருந்த ஆபிரகாம் கூடாரம் போடக்கூடிய அளவுக்கு தான் அவனுக்கு நிலைமையே இருந்தது. ஆனா செழிப்பு நிலத்துக்குள் போன லோத்துக்கோ அவன் நல்ல மற்ற பாவப்பட்ட வீட்டில இருந்தான் என்று ஆதி ஆகமத்திலே பார்க்கிறோம். ஆனா முடிவு என்ன நடந்தது? தரிசு நிலத்துல இருந்து ஆபிரகாமுடைய ஜீவியம் தான் ஆதி முற்பிதாக்களின் முதல் பிதாவாகிய அந்த மனுஷனாய் அவனுடைய ஜீவியம் மாறி. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த தரிசு நிலத்தின் அனுபவம் நம்முடைய ஜீவியத்திலே அதை பண்படுத்தி அதை சரிப்படுத்தி கர்த்தர் வருமளவும் உங்கள் நீதியை அதிலே விளங்க பண்ணுங்க. கர்த்தர் வருமளவும் அதிலே நீங்கள் கர்த்தருக்காக நிலைத்து நில்லுங்க. அதைத்தான் மகிமையின் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார். அதைத்தான் கர்த்தர் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இன்னொரு வசனத்தை ஆண்டுடைய கிருபையை முன்னிட்டு உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனிங்கள். ஓசியா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஓசியா 2:23. நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவர்களுக்கு இறங்குவேன். என் ஜனமல்லாது இருந்தவர்களை நோக்கி என் ஜனம் என்று சொல்லுவேன். அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். அல்லேலூயா. இங்க ஓசியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அந்த 23வது வசனம் சொல்லுகிறது, நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து, எனக்கென்று பூமியிலே விதைத்து. அந்த வார்த்தையை நீங்க நல்ல கவனமா கவனிக்க. அவளை எனக்கென்று பூமியில விதைத்து என்றால் என்ன அர்த்தம்? சிலரை ஆண்டவர் தனக்கென்று வேறு பிரிச்சிருவார். இவங்களை ஆண்டவர் அவங்க யார்கிட்டையும் ஒட்ட விட மாட்டார். யாரும் இவங்கள்ட்டையும் ஒட்ட முடியாது. ஏன்னா இவர்கள் மீது இருக்கிற கர்த்தருடைய அபிஷேகமே தனி. இவர்களுடைய அழைப்பு அதைவிட தனி. இவர்கள் பேசுவது, உறங்குவது, ஜீவிப்பது எல்லாம் எப்படி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறானா, அவரை போலவே அவர்கிட்டயே இருக்கணும்னு விரும்புறார். அவர்கிட்ட தான் பேசணும், அவர்கிட்ட தான் ஜெபிக்கணும், எதுனாலும் அவர்கிட்ட தான் கேட்கணும், அவருடைய வேலையை செய்யணும், அவருக்காக ஓடணும், அவரை குறித்து பேசணும். அந்த ஆண்டவரை போலவே இவங்க மாறணும். இவங்க சுபாவம், குணம், நடக்கை, ஜீவியம் எல்லாம் ஆண்டவரை போல மாறும். அப்படி ஒரு கூட்டத்தை அல்லது குறிப்பிட்ட சிலரை ஆண்டவர் தனக்குன்னே பிரிச்சுறார். பிரிச்சுட்டாக்கா நீங்க அப்படிப்பட்டவர்களை கொஞ்சம் தேடி கண்டுபிடிங்க. எப்படிப்பட்டவர்களை? தேவனுக்காக விதைக்கப்பட்ட, தேவனுக்காக விதைக்கப்படவும் ஒப்பு கொடுத்த, எந்த நேரமும் கர்த்தரோடு இருக்கிறவங்களை பாருங்களேன். நீங்க போய் மணிக்கணக்கா பேசினாலும், சுட்டு போட்டாலும் அவங்க வாயிலிருந்து யார குறித்தும் தரைக்குறைவான வார்த்தை வராது. அந்த தேவனோடு வாழ்றவங்களை பார்த்தீங்கன்னா மற்றவர்களோடு செலவழிக்கிற நேரம் ரொம்ப கொஞ்சமா தான் இருக்கும். ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம், இல்லாவிட்டா ஒரு 1 மணி நேரம், 1.5 மணி நேரம். மற்ற நேரம் பார்த்தீங்கன்னா அவங்களை பைபிள் வாசிட்டு இருப்பாங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்பாங்க, பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, பிரசங்கம் எடுத்துட்டு இருப்பாங்க, பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஸ்தோத்திரம் யாருக்காவது ஒரு சத்தியத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்க தேவனோடையே இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். அவர்களாலும் தேவனை விட்டு வந்துவிட முடியாது, இவர்களை விட்டு தேவனாலும் இருந்து விட முடியாது. ஏனோக்கும் தேவனும் தேவனும் ஏனோக்கும் எப்படி ஒருவரோடு ஒருவர்
அந்நியோன்யமாய் இருந்தார்களோ அது போல அழைக்கப்பட்டவர்கள் தான் இவர்கள். இந்த கடைசி காலத்திலே இந்த ஓசியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறபடி, எனக்கென்று பூமியிலே விதைத்து தேவனுக்காக விதைக்கப்பட்டு தேவனுக்காகவே முளைத்து தேவனுக்காகவே கனி கொடுத்து தேவனுக்காகவே தன் ஜீவனையும் கொடுக்கிறவர்கள் இந்த கடைசி காலத்திலே வெகு சிலராய் மாத்திரம்தான் இருக்கிறார். நான் ஒரு ஊழியக்காரனா, ஒரு மெய்ப்பனா, ஒரு போதகனா நான் சொல்லுவேன், அந்த தேவனுக்காக விதைக்கப்படுகிறவர்களாய் நீங்கள் இருந்தாக்கா தேவனுடைய பரலோகம் மட்டுமல்ல, அவருடைய சீயோனில் ஆண்டவருக்காக நாம் விதைக்கப்படணும். அந்த விதைக்கப்படுவது என்றால் என்ன? அவருக்காக ஜீவனையும் கொடுப்பது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, அவருக்காக உயிரையும் கொடுப்பது. ஆண்டவருக்கா, ஆண்டோடைய சத்தியத்துக்கா, ஆண்டோடைய உபதேசத்துக்கா யாருமே நீ அசைக்க முடியாது. என்ன நடந்தாலும் நடக்கட்டும், என் சரீரத்திலிருந்து என் ஜீவன் பிரிகிற வரைக்கும் நான் ஆண்டவருக்காக மட்டும்தான் பேசுவேன், ஆண்டவருக்காக மட்டும்தான் ஜீவிப்பேன், எதுவும் எனக்கு தேவையில்லை என்கிற ஒரு நல்ல பக்தி வைராக்கியம் அவர்களுக்குள் காணும். ஏன்னா இவர்கள் ஆண்டவரால் பிரிக்கப்பட்டவர்கள், ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், ஆண்டவரோடு நடக்கிறவர்கள், ஆண்டவரோடு பேசுகிறவர்கள், ஆண்டவரோடு கிதிக்கிறோம். இதைத்தான் எரேமியா 31:27 கர்த்தர் சொல்லுகிறார், விதைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விதைப்பேன் என்றால் பண்படுத்துகிறேன் என்று அர்த்தமாம். பண்படுத்துகிறேன் என்று சொன்னால் ஒன்று முள்ளை எடுத்து போடுகிறார், இரண்டாவது தரிசு நிலத்தை கர்த்தருடைய நிலமாய் மாற்றும். அல்லேலூயா. கடைசியாக கர்த்தர் நல்லவே, நல்ல வித்தினால் ஆண்டவர் மாற்றி விதைத்து முடிக்கிற ஆண்டவை விளைவின் பலனை என்ன பண்றாரு? ஒரு கூட்டத்தை அவருக்கென்று விதைக்கப்பட்டு அவருக்காக ஜீவியத்தையும் கொடுத்து ஜீவனையும் கொடுத்து. இந்த வார்த்தையை நல்லா கவனி. தேவனுக்காக ஜீவனை கொடுப்பது மாத்திரம் கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய ஜீவியத்தையும் கொடுக்கும். நீங்க கர்த்தருக்காக ஜீவனை கொடுப்பது ரொம்ப ரொம்ப சுலபம், அது கஷ்டமே கிடையாது. ஒருத்த ஓங்கி கம்பியை வச்சு அடிச்சுட்டான், எங்க வந்து சுவிசேஷம் பேசுறாரு, கம்பி வச்சு அங்கேயே இருந்து அது ஜீவன் போவது. ஒரு நிமிஷத்துல கர்த்தருக்காக ஜீவனை கொடுக்கலாம். ஆனா நீங்க ஜீவியத்தை கொடுப்பது ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக செத்து செத்து கொலை. அதனாலதான் சொன்னேன், அந்த தேவனுக்காக விதைக்கப்பட்டவர்கள் ஜீவனை கொடுக்கிறவர்கள் மாத்திரமல்ல, தங்கள் ஜீவியத்தையும் கொடுக்க. அப்படி என்ன அர்த்தம்? எதை செஞ்சாலும் கர்த்தருக்கு பயந்து செய்வது. எதை வாங்கினாலும் கர்த்தருக்கு பயந்து வாங்குவது. எங்க போனாலும் கர்த்தருக்கு பயந்து இருப்பது. இது ஆண்டவருக்கு பிரியமா, இது ஆண்டவருக்கு சித்தமா, இது ஆண்டவருக்கு உகந்ததா, கர்த்தர் அனுமதிச்சாரா, கர்த்தருக்கு இது பிடிக்குமான்னு சொல்லி அவருடைய விருப்பத்தை நிறைவேற்று. அவர்கள் தான் கர்த்தருக்கு என்று விதைக்கப்பட்டவர். எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்காக ஜீவனையும் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற பெரும் கூட்டம் இன்றைக்கு இருக்கிறது. ஆனா இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், ஜீவனை கொடுக்கிறேன் சொல்லுகிற நீங்கள் உங்க ஜீவியத்தை என கொடுப்பீர்களா என்று கர்த்தர். இந்த நாள் முதல் கிறிஸ்துவின் வருகை, இந்த நேரம் முதல் உங்கள் மரண வரையும் உங்க ஜீவியமும் கர்த்தருக்கு உரியதா இருக்க வேண்டும். அது கர்த்தரை சார்ந்ததா இருக்கு, கர்த்தரோடு இருக்கிறதா இருக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த நல்ல சத்தியத்தின்படி ஆண்டவர் உங்களை நல்ல விதை உங்களை பண்படுத்துவார். உங்களுக்குள் காணப்படுகிற ஆதி வித்து எல்லாம், பழைய மனுஷ
மனுஷனுடைய கிரியைகளை சிலுவையில் அறைய செய்வார். எல்லாவற்றை விட உங்களை அவருக்கென்று விதைத்து அவருடைய அவருடைய குமாரத்தையாய் மாற்றி ஜீவனை கொடுப்பது மாத்திரமல்ல, உங்கள் ஜீவனையே கற்று ஜீவியத்தையே உங்கள் ஜீவியம் முழுவதையும் கத்தருக்காய் கொடுக்கிற அந்த பெரிய சாக்கியத்தை தருவாராக. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் ஜீவியம் உமக்கு பிரியமானதாக இருக்கட்டும், என்னுடைய ஜீவியம் உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதா இருக்கட்டும். நான் உடுத்துகிற உடை, நடக்கிற நடை, பேசுகிற பேச்சு, என்னுடைய ஐக்கியம், என்னுடைய சிநேகிதர், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சபை, என்னுடைய ஊழியம், என்னுடைய ஊழியக்காரர், என்னுடைய விசுவாசிகள் எல்லாருமே உண்மை போல தங்கள் ஜீவியத்தையும் கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. என்னையும் என் ஜீவியத்தையும் உமக்கு தருகிறேன் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவரே, எங்களிடத்தில் ஓசுத்திரம் பழைய வித்து, ஓசுத்திரம் மற்றும் புதிய வித்து, இது ரெண்டையும் கடந்து பலருடைய ஜீவித்திருக்கிற முந்தின வித்து ஆகிய அந்த பழைய மனுஷனுடைய கிரியைகளை முழுவதுமாய் களைந்து போட தேவன் உதவி செய்வீராக. இரண்டாவதாய், நீர் எங்களை நல்ல விதைக்கிற தேவனாய் இருக்கிறீர்கள். யூதா குடும்பத்தையும் இஸ்ரவேல் குடும்பத்தையும் விதைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், எங்களை விதைக்கிறது நிமித்தம் பண்படுத்துகிற தேவனாய் முள்ளுகள் எல்லாம் எடுத்து போட்டு பண்படுத்தி, தரிசு நிலங்களை எல்லாம் பண்படுத்தி, அந்த உமக்கு உகந்த குமாரத்தியுமாய் எங்களை மாற்றுகிறதற்காக நன்றி 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 பிதாவே, ஸ்தோத்திரம். விசேஷமாக ஓசியாவிலே கர்த்தர் சொன்ன அந்த 2ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறபடி, ஓ எனக்கென்று பூமியிலே விதைத்து என்ற வார்த்தையின்படி இந்த பூமியிலே வாழும் போதே உம்மை போல வாழ, உம்மை போல ஜீவிக்க, உம்மை போல பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டோடைய தயவுள்ள கரமும் கிருபையின் பயமும் அப்படிப்பட்ட காரியத்தை செய்து விடுவதாக. எல்லாவற்றை விட ஆண்டவரே, ஜீவனை கொடுக்கிறதா இருந்தாலும் ஜீவியத்தையும் கொடுக்கிற மகனாய், ஜீவியத்தையும் கொடுக்கிற மகளாய் எல்லாரையும் நீ மாற்றுவதற்காக நன்றி. எங்கள் ஜீவியமே கர்த்தருக்காக ஜீவிக்கிற அந்த வைராக்கியத்தின் ஜீவியமாய் மாறட்டும். இந்த சத்தியம் உடைய பிள்ளைகளை மாற்றட்டும். இந்த வார்த்தை உடைய பிள்ளைகளை ரட்சிக்கட்டும். அபிஷேகையும் ஆளுதற்றையும் தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இரவில் உடைய பிள்ளைகளுக்கு 5 நித்திரை தாரும், கிருபையினாலும் இரக்கத்தால் முடி சுட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.